அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகு, நம்மன் வசம் அறக்கட்டளையிலிருந்து. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சம்பா. எந்தவித ரசாயனங்களும் இல்லாத மட்டும் இல்லாமல் எந்தவித இடுபொருட்களும் இயற்கை இடுபொருட்களும் இல்லாமல் பஞ்சகாவியாவோ அமிர்தகரிசலோ ஜீவாமிர்தமோ இல்லாமல் மண்ணின் வளத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த தங்கச்சம்பா நம்ம பயிர் வச்சோம். அதனுடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட்டு அதிகமாக கிடச்சிருக்கு. எந்த வித உழைப்பும் அதிகமாக கிடையாது. வெறும் நம்ம தக்கப்பூண்டு சனப்பு மட்டும் விதைச்சி ஓட்டணும். அது மட்டுமே தான் இதோடைய சத்தாக இருந்தது. வேறு எதுவுமே தண்ணீர் மட்டும் பாய்ச்சணும். அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சம்பா கதிர் வந்து நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மண்ணினுடைய வளத்தை நம்ம மேம்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்தவித இடுபொருட்களும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நான் 0 பட்ஜெட்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து தழை சத்துக்காக நம்ம தக்கப்பூண்டு விதைச்சிருக்கோம். இன்னும் சில ஆண்டுகள் கழிச்சா இது 0 பட்ஜெட்டுக்கு வரும். அதனால் வந்து நம்மளுடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வழி வேளாண்மையில் மண்ணினுடைய வளத்தை நம்ம மேம்படுத்தணும். மண்ணை வந்து நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மண்ணை நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு தான் இது நிதர்சனமான உண்மை. மிகப்பெரிய இது சாதனையாக தான் நினைக்கிறேன் நான். இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு, இந்த விஷயத்தை அடையிறதுக்கு 8 ஆண்டு காலம் நம்மளுக்கு பிடிச்சது. இன்னும் ஒரு 4-5 ஆண்டு காலங்களில் இன்னும் வந்து மகசூல் அதிகரிக்கக்கூடும். இயற்கை வழி வேளாண்மையில் பொறுத்திருந்து நம்ம பார்த்துருந்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தான் கிடைக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம். இயற்கை வழி வேளாண்மையில்ன்றது பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால் அனைத்து உழவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வழி வேளாண்மைக்கு வரணும். குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் ஒவ்வொரு விவசாயமே மேற்கொள்ளணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நம்மன் வசம் மார்க்கெட்டிலேருந்து தியாகு.